வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது 2ஆம் தவணைக்குரிய பகுதி 2ற்குரிய வினாத்தாள். இதனுடைய முழுமையான வினாத்தாள் பத்திரத்தை நீங்கள் என்னுடைய லைவ் வீடியோவில் போனீங்கன்னு சொன்னால் முழுமையாக இந்த வினாத்தாளுக்குரிய விடைகளோடு நான் அந்த வகுப்பொன்று செய்திருக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் வினா இலக்கம் 6 பார்ப்போம். முதலாவது, இந்தியாவில் பிரான்சியரால் அமைக்கப்பட்ட வர்த்தக நிறுவனங்கள் 3 பெயரிடுக. ஒன்று பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநகர். ரெண்டாவது, மியூரன் குழுவின் பரிந்துரைகள் 2 குறிப்பிடுக. ஒன்று, தெங்கு வரி உள்ளிட்ட புதிய வரிகளை நீக்குதல். 2, அவுமில்தார்கள் சென்னைக்கு திருப்பி அனுப்பப்பட்டு சுதேச உத்தியோகத்தர்களை நியமித்தல். 3, ஒல்லாந்தரின் நீதிமன்ற முறையை மீண்டும் ஸ்தாபித்தல். மூன்றாவது, அதில் ஏ பகுதி, 1815 கண்டி உடன்படிக்கை கையொப்பமிட்ட போது பிரித்தானிய கொடியை கீழே இறக்கி சிங்க கொடியை ஏற்றியவர் யார்? வாரியப்பொல ஸ்ரீ சுமங்கல தேரர். பி, கண்டி உடன்படிக்கையின் முதல் 4 வாசகங்களிலும் அடங்கியுள்ள விடயங்களை குறிப்பிடுக. முதல் 3 வாசகங்கள் ராயசிங்க மன்னனுக்கும் அவரது உறவினர்களுக்கும் கண்டிராச்சியம் மீதிருந்த சகல அரசுரிமைகளும் நீக்கப்படுகின்றது. 4ஆம் வாசகம், கண்டிராச்சியம் பிரித்தானியரின் ஆட்சிக்கு உட்பட்டது. 4வது வினா, பிரித்தானியருக்கு எதிராக 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் ஏற்பட்டதற்கான காரணிகள் 3 குறிப்பிட்டு விளக்குக. முதலாவது காரணி கோல்புருக் சீர்திருத்தங்களின் செல்வாக்கு. 2, அரசின் புதிய வரி கொள்கை. 3, அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பு விலகிச் சென்றமை. இதற்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.